ஹாய், ஸ்டெம் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் ஸ்டிச்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைட்ல போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் பேக் ஸ்டிச் போட்டுட்டு ரைட் சைட்ல ப்ரீவியஸா போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு சென்டர்ல வர மாதிரி ஒரு செயின் ஸ்டிச், பேக் ஸ்டிச், ரிவர்ஸ்ல வந்து அகைன் வந்து நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு பாயிண்ட் அளவு கேப் விட்டுட்டு செயின் ஸ்டிச், பேக் ஸ்டிச், அகைன் ரெண்டாவதா போட்ட சைட்ல இருக்க செயின் ஸ்டிச்சுக்கு சென்டர்ல ஒரு செயின் ஸ்டிச், மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச், அப்படியே கீழே வந்துட்டேன். அதே ப்ரொசீஜர் பேக் ஸ்டிச். இப்போ இதோட திக்னஸ் பாருங்க, அடுத்தது நான் போடுறேன் அதோட திக்னஸ் பாருங்க. இப்போ சைடுல நான் கொடுக்கும்போது இந்த அளவு தள்ளி கொடுக்குறேன். ஒரு செயின் ஸ்டிச், மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச், அகைன் சென்டர்ல வரும்போது செயின் ஸ்டிச், ஒரு பேக் ஸ்டிச். இப்போ ரைட் சைட்ல திரும்பவும் நான் தள்ளி கொடுக்குறேன். செயின் ஸ்டிச், பேக் ஸ்டிச். அந்த ப்ரீவியஸா போட்ட ஸ்டிச்சை ஒட்டி கொடுக்காம கொஞ்சம் தள்ளி 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 நான் கொடுக்குறேன். அப்ப தள்ளி தள்ளி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டிச்சோட திக்னஸ் லெவல் வந்து மாறுது. ஸோ உங்களுக்கு உங்க டிசைன்ல எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ ஸ்டெம்மோட சைஸை டிபெண்ட் பண்ணி நீங்க அதோட திக்னஸை டிசைட் பண்ணுங்க. இப்போ இங்க மெலிசா வந்திருக்கா ஃபர்ஸ்ட் 3 லைன், அடுத்த 3 லைன் வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் அதிகமா வந்திருக்கு. ஸோ உங்களோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்றதுக்கு இந்த சைட்ல கொடுக்குற செயின் ஸ்டிச் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை உள்ள ஒடி